நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு இந்த பதிவுங்க. எந்த இடத்துலயே நம்ம விஜய் அண்ணாவோட ஆட்டத்தை முடிச்சு விட்டாங்களோ, அண்ணாவோட குழு டிவிக்கே என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, எந்த இடத்துல நம்ம கூட்டத்தை முடக்குனாங்களோ அதே கரூர்லேருந்து நம்ம கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு அப்பா இந்த பேச்சை கேட்ட உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. எங்கே பயந்து ஓடிடுவோன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் பயந்துருவோமா? என்னவோ நடித்தாங்க. விஜய் திருப்பி பிரச்சாரத்துக்கு போவார், வேறு ஊர்லேருந்து பண்ணுவாருன்னு. எங்கள் அண்ணன்னா லேசா ஒரு வாட்டி அவர் முடிவு பண்ணிட்டார்னு நினச்சிக்க, அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருங்க. திருப்பி ஒரு எக்ஸ்க்ளூஸான ஒரு நியூஸ் வந்திருக்கு டிவிகேலேருந்து. எந்த இடத்துல என் அண்ணன் வேகமாக ஃப்ளைட்டை ஏறினாலோ திருப்பியும் வேகமாக ஏறி திருப்பியும் கரூர்லேயே பிரச்சாரத்தை தொடங்க போகிறாருங்க. 15 பேர் கொண்ட குழு இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க, மீட்டிங் வைக்க போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அண்ணா தாறுமாறாக பேச போகிறாரு. திருப்பியும் கரூரில் விஜய் அண்ணா வர போகிறாரு. திருப்பியும் பிரச்சாரத்தில் அனல் பறக்க போகுதுங்க. 10 ரூபாய் பாட்டு திருப்பி பாட தான் போகிறாங்க. யார் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்துடலாமா? நீங்கள் ஒரு கை, நாங்கள் ஒரு கை. ஆனால் ஆல் ஏரியா என் ஏரியா. நாங்கள் வச்சு ஆடுவோன்னா ஆனால் நாங்கள் கில்லி ஆட்டம் ஆடுவோம். விஜய்